எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் விக்னேஷ். நான் வந்துட்டு இந்தியன் ரயில்வேஸ், பாரத் கௌரவ் ட்ரெயின், சவுத் ஸ்டார் ரயில் மற்றும் ஜிஎம்பிஎன், அதாவது கர்வால் மண்டல் விகாஸ் நிகாம் லிமிடெட், கவர்மெண்ட் ஆஃப் உத்தரகாண்ட் என்டர்பிரைஸ், இது அவங்களோட சுற்றுலா மேம்பாட்டு நிறுவனம் அது மற்றும் டூர் டைம்ஸ் சார்பாக எங்களோட அடுத்த டிபார்ச்சர், அதாவது சரஸ்வதி புஷ்கரம் திருவிழாவை முன்னிட்டு சார்தாம் யாத்ராவை பற்றின எங்களோட அறிவிப்பு அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். என் கூட இருக்கிறது வந்து மிஸ்டர் ராணா, அவர் வந்து ஜிஎம்பிஎன் சார்பாக வந்திருக்காரு. அண்ட் மிஸ்டர் சுனில் சார், அவரும் ஜிஎம்பிஎன் சார்பாக வந்திருக்காங்க. இப்போது 2022 வந்துட்டு இந்திய அரசு, மத்திய ரயில்வே அமைச்சகம் வந்துட்டு பாரத் கௌரவ் ட்ரெயின்ஸ் பாலிசி அப்படின்னு ஒரு பாலிசி அனௌன்ஸ் பண்ணாங்க. உள்நாட்டு சுற்றுலா மேம்பாட்டுக்காக ஒரு மக்கள் பயன்படுத்தும் 33% சப்சிடியோட ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க. இதில் வந்துட்டு டொமஸ்டிக் டூரிசம், அதாவது மக்களுக்கு வந்து சுற்றுலாத்தலங்கள், அது இல்லாமல் தீர்த்த யாத்திரைகள் இதெல்லாம் போகிறதுக்கான ஒரு சுலபமான ஒரு ரயில் சுற்றுலா ஏற்பாட்டுக்காக ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க. அதன்படி சவுத் ஸ்டார் ரயில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சர்வீஸ் ப்ரொவைடர் 2022 ஆரம்பித்தாங்க. இதோட 35 ட்ரிப்ஸ் மேலே பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 1.5 lakhs கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்துட்டு எங்களோட ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலேருந்து இதுதான் ஃபஸ்ட்டு சார்தாம், உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு இந்த சிறப்புமிக்க சார்தாம் யாத்திரைக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டிபார்ச்சர். இந்தியாவிலே இதுதான் ஃபஸ்ட்டு டிபார்ச்சர். இது வந்து சரஸ்வதி புஷ்கரம் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் அங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்து May 8 இந்த டிபார்ச்சர் கிளம்புது. 16 நாள் யாத்திரை. இது வந்துட்டு ஃபஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி அப்படின்னு 4 வகுப்புகள் இருக்குது, செகண்ட் ஸ்லீப்பரோடு சேர்த்து. ஃபஸ்ட் ஏசியோட ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 82,500, செகண்ட் ஏசி வந்து 75,500, தேர்ட் ஏசி வந்து 70,500, அண்ட் செகண்ட் ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட்ஸ் வந்து 58,500. இது வந்து 33% சலுகைகள் போக. இதில் இப்போ என்னென்ன உள்ளடக்கி இருக்குது, இந்த கட்டணத்துக்கு உட்பட்டவை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு ட்ரெயின், அதாவது ஒரு வகுப்பு வாரியாக ட்ரெயின் பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து ட்ரெயினில் வர சாப்பாடு, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாம், டீ, காஃபி, பிவரேஜஸ் எல்லாம் இன்க்ளூடட். இது இல்லாமல் வந்துட்டு அகாமடேஷன், தங்குற இடத்துல ஜிஎம்பிஎன் வந்துட்டு அந்த ஃபுல் போர்ஷன் வந்து ஜிஎம்பிஎன் கவர்மெண்ட் ஆஃப் உத்தரகாண்ட் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியன் ரயில்வேஸ்க்கும் ஜிஎம்பிஎனுக்கும் நடக்கிற ஒரு பார்ட்னர்ஷிப். ஸோ ஒன்ஸ் நம்ம ஹரித்வார் போயிட்டோம்னா அங்கேருந்து 12 நாள் வந்துட்டு அவங்க டேக் ஓவர் பண்ணாங்க. எல்லாமே அவங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸ், அவங்களோட ப்ராப்பர்ட்டி, ஜிஎம்பிஎனோட ப்ராப்பர்ட்டிஸ், ஜிஎம்பிஎனோட சாப்பாடு, தென்னிந்திய சைவ உணவு வந்து அங்கேயே ஏற்பாடு பண்ணுறோம், உத்தரகாண்ட்லேயே ஏற்பாடு பண்ணுறோம். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது இல்லாமல் வந்து இந்த திட்டத்தில் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ்லாம் வந்து எல்டிசி, எல்எஃப்சி ஃபெசிலிட்டி கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரெயினோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு கோச்சுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க, ஒரு மேலாளர் இருப்பாங்க, அது இல்லாமல் வந்து சர்வீஸ் பர்சனல் இருப்பாங்க. சாப்பாடு வந்துட்டு சுட சீட்லேயே வந்து பரிமாறும். ஏன்னா ட்ரெயினில் வந்துட்டு ஒரு ஃப்ளேம்லெஸ் இண்டக்ஷன் பேண்ட்ரி கார் இருக்குது. நம்ம வந்துட்டு ரெகுலர் ட்ரெயின் மாதிரி பேக்ட் ஃபுட் கிடையாது, ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணுறது கிடையாது, ட்ரெயின்லேயே சமைக்கிறோம். நம்ம ஊர் சவுத் இந்தியன் ஃபுட் ட்ரெயின்லேயே சமைச்சு சர்வீஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் வந்துட்டு ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு லேபரட்டரிஸ், டாய்லெட்டு, கோச்சு இது எல்லாத்தையுமே சானிடைஸ் பண்ணி சுத்தம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் டூரிஸ்ட் ட்ரெயின்றதால டூரிஸ்ட் மட்டும்தான் அந்த ட்ரெயினில் அலௌட். அதை பாதுகாக்கிறதுக்கு வந்துட்டு கோச்சுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து த்ரூ அவுட் த ஜர்னி இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இப்போ நம்ம ட்ரெயின் இறங்கி போகிறப்போ நம்மளுக்கு தேவையான உடைமைகள் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும், மீதி லக்கேஜை வந்துட்டு நம்ம ட்ரெயின்லேயே வச்சுக்கலாம். அது வந்து அவங்க பாதுகாப்பாங்க, நம்ம எப்படி பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஸோ கூடவே வந்து தமிழ் ஸ்பீக்கிங் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. த்ரூ அவுட் த ஜர்னி வந்து தமிழ் பேசுகிற மேனேஜர்ஸ் வந்துட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, கூடவே இருப்பாங்க. ஸோ இது வந்து ட்ரெயினோட சிறப்பு அம்சங்கள். இது வந்து ராணா சார் வந்துட்டு இன்னும் ஜிஎம்பிஎனோட ஃபெசிலிட்டிஸ் என்ன, அங்கே என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றது சார் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். Good afternoon, everybody. I am Virender Singh Rana, Public Relations Officer of Uttarakhand Tourism, the Garhwal Mandal Vikas Nigam Limited. In the history of this Chardham Yatra, first time Garhwal Mandal Vikas Nigam Limited and 2 times we, with the collaboration of both, we are operating a Bharat Gaurav train for Chardham Yatra. So the Bharat Gaurav train is taking from Perambur, Chennai to Haridwar, all the passenger, all the tourists, all the pilgrims. From there, we are taking care of all pilgrims. All pilgrims are going to visit Yamunotri, Gangotri, Kedarnath, Badrinath. As you all know, the Gangotri is the origin of Ganga river, Yamunotri is the origin of Yamuna river.
and Kedarnath is the Jyotirling, and Badrinath is the Moksha Dham. It's a part of the main India Char Dham. So we call this Gangotri Yamunotri Kedarnath as a mini Char Dham also. So as you know, and you heard earlier also, this is a little difficult yatra after that Kailash Mansarot, because Kedarnath is situated 12,000 feet height and all other temple above than 10,000 feet height. So it's a Himalaya interior area, so making the facility and all the things are very difficult. But we made, as a GMBN is the one brand for Uttarakhand tourism. So we are having plenty of our hotels and everything in every 25 kilometer. So we already made the arrangements for this Bharat Gaurav Train all pilgrimages. We are giving them good accommodation, double bedded, triple bedded, 4 bedded and 6 bedded rooms in all the places. Even they are going to stay in one night in Kedarnath also. And we are providing breakfast, lunch and dinner, simply pure vegetarian food. And apart from this, we are taking care of all senior citizens, those who are going with this tour. And in Kedarnath, if there is any medical emergency and anything, we are having the all government staffs over there in all the places. This is 10 days yatra, total 10 days yatra. And this year from 15th May to 26th May, Saraswati Pushkar also there. So they can take this festival also, they can join, those who are joining this package. Because if you are, everybody is thinking if they will go for Char Dham Yatra, so they will face so many problems. So we made first time home to home tour. So they don't no need to worry about everything. They no need to worry about how they will, where they are going to stay, how they will manage. Even in tracking route also, if somebody wants to leave palki and other thing also, so we will arrange that one. They have to pay that cost on the spot only. And apart from this, all the train packages cost, Vignesh sir already explained. We are having all categories, sleeper class, AC class, third AC, second AC and first AC. So already some booking we have done. Very few seats are, limited seats are there. So I will tell to all Tamil Nadu people here, Chennai and all the people, those who want to join us, those who want to take the facility of our Bharat Gaurav train, they can come, they can call and they can join us. Our office also in Chennai, Garhwal Mandal Vikas Nigam Limited office also in Chennai, Walaja Road, and 2 times office also there, and T Nagar. And we have given this www.2times.in. In that also they can log in and they can book. Thank you very much. ரொம்ப கடினமான ஒரு யாத்திரை. ரொம்ப நிறைய பேர் யோசிப்பாங்க போகிறதுக்கு. அங்கே டெம்பரேச்சர் ரொம்ப ஹை, கேதாரோட கங்கோத்ரியோட ஹைட்டுமே ரொம்ப ரொம்ப ஹை. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபுல் ப்ரோட்டோக்கால் வந்துட்டு ஜிஎம்பிஎன்ஏ கவர்மெண்ட் ஆஃப் உத்தரகாண்டே நம்மளை கூட்டிகிட்டு வந்தனால இது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வெரி வெரி ஸ்பெஷல், ரொம்ப ரேர். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அடிக்கடி வராது. ஸோ இது வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து கவர்மெண்ட் சப்சிடியோடு வருது. ஸோ இது வந்துட்டு இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திங்கன்னா ரொம்ப பயனடைவாங்க. 33% சப்சிடி வருது அமைச்சகத்துலேருந்து. ஸோ இது வந்து நீங்கள் நம்ம ரெகுலர் ட்ரெயின் ஸ்டேஷன்லையோ வேறு எங்கேயுமோ இது வந்து புக் பண்ண முடியாது. இது வந்துட்டு ஒன்லி ஆன் www.2times.in இந்த வெப்சைட்டில் புக் பண்ணலாம். இல்லைன்னா எங்களோட ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கைடன்ஸ் பண்ணுவாங்க எப்படி புக்கிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஃபுல்லி வெஜிடேரியன் சார். இல்லை ஜென்ரல் நம்மளுக்கு வந்து சிட்டிசன்ஸுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ வெஜிடேரியன் ஃபுட்டு. காலையில் உங்களுக்கு வந்து 2 டைப் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். லஞ்ச் உங்களுக்கு ரெகுலர் வெரைட்டி ரைஸ்லேருந்து மீல்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். டின்னர் வந்துட்டு சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், ரசம், நைட்டு பாதாம் மில்கோட தான் ஃபினிஷ் த ஜர்னி. நம்ம குக்ஸ், சவுத் இந்தியன் குக்ஸ் அங்கே இருக்காங்க டு ப்ரொவைட் சவுத் இந்தியன் ஃபுட். நம்ம கூடயே போகிறாங்க. நம்ம ட்ரெயினில் சமைக்கிறோம் இல்லையா. Uttarakhand, in Kedarnath, Badrinath, it's very difficult to get the dosa and idli and all this there. But you will get rice, you will get chapati, you will get sambar, you will get upma, you will get puri bhaji, you will get
other all things. Instead of means this upma, this one, idli and dosa is very difficult because that is a high altitude and this is a chill place. To get the fermented this mav, it need a hot the weather. So in chill weather it can't ferment it. So சேஃப்டி ஃபுல்லாக டாக்டர்ஸ் இருப்பாங்க சார். டாக்டர் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, கூட அசிஸ்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்துட்டு நம்ம கோச்சுக்கு ஒரு டூர் மேனேஜர் இருக்காங்க, நம்ம பர்சனல் செக்யூரிட்டி பர்சனே கூட இருப்பாங்க. Throughout the journey. With the Tamil tour manager, we are providing our guide also. Those who are totally, they know about Uttarakhand, they know all languages and everything. And apart from this, I am also accompanying this tour also with my staff and my all that one. And we are taking care of this all groups. Sir, எத்தனை passengers plan பண்ணிருக்கீங்க? 650 passengers sir. Okay, as of now you have 60% crossed. 60% bookings are over. 16 நாள். 16 மே 8ஆம் தேதி கிளம்புது. சென்னை டு சென்னை 16 days. இது வந்து ஒரு ரன்னிங் நம்பர் ஆஃப் எவ்வளவு சார்ஜஸ் ஆகுது? இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஏசியில் பார்த்தீங்கன்னா 82,000. நீங்க பண்றது என்ன? தனி நம்பரா அவங்களே போறதுக்கும் உங்ககிட்ட வந்து என்ன காஸ்ட் இருக்கு வரீங்க? 33% சப்சிடி கொடுக்குறாங்க. ஆமாம் ஆமாம். அதில் எத்தனை பர்சன்டேஜ் லாபம் கிடைக்கும் எங்கள் மூலமாக வருது. நாங்கள் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஏன்னா ரெகுலர் இது வந்து ஸ்பெஷல் ட்ரெயின், இங்கேருந்து டேரெக்டாக ஹரித்வார் வரைக்கும் போகுது, வேறு ட்ரெயினே கிடையாது. இது வந்து ஸ்பெஷல் ட்ரெயின். ட்ரெயினில் சாப்பாடு, ட்ரெயினே வந்து ஸ்பெஷலான ஒரு ட்ரெயின். டூரிஸ்ட் மட்டும்தான் அலௌடு, என்ட்ரி அலௌடு. இந்த மாதிரி ஒரு ட்ரெயினில் வந்துட்டு இருக்கிற காஸ்ட்டை விட 33% கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கலாம். பிகாஸ் தே ஆர் யூசிங் த பாரத் கௌரவ் ட்ரெயின். ட்ரெயின் ஃபேரில் சப்சிடி கொடுத்து உங்களுக்கு ஆமாம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம ரெகுலர் பேக்கேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60,000னா நம்மளுக்கு 65,000 இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அங்கே ஃபெசிலிட்டிஸ்லாம் அப்படி இட்ஸ் கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட் டூர் சார். இது வந்து அவங்க போய் யார்கிட்டையும் எதுக்குமே நிற்க தேவை. மக்கள் போனாங்கன்னா ப்ராப்பராக கைட் பண்ணி கூப்பிட்டு வந்துடுவாங்க. கவர்மெண்ட் ஆஃப் உத்தரகாண்ட் அவங்களே பண்ணிடுவாங்க. சீனியர் சிட்டிசன் தனியாக நம்பியா இருக்குமா? அவங்களுக்கு கூட ஒரு அட்டெண்டர் இருப்பாங்க, கோச்சுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க, சர்வீஸ் பர்சன் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அங்கே இறங்கின அப்புறம் நம்ம மேனேஜர்ஸ் இல்லாமல், தமிழ் ஸ்பீக்கிங் மேனேஜர்ஸ் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் உத்தரகாண்ட் சப்போர்ட் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் கவர்மெண்ட் ஆஃப் உத்தரகாண்டும் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஃபுல் ட்ரெயின் கொண்டு போகிறாங்க. இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் டிபார்ச்சர். இது வரைக்கும் நடந்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு டிபார்ச்சர். அஜ்மீர் போனோம், கிறிஸ்மஸ்க்கு வந்துட்டு நவம்பர் அஜ்மீர் ஸ்பெஷல் ஓட்டணும். டிசம்பர் 25 வந்து கிறிஸ்மஸ்க்கு கோவா போனோம். சொல்லி அது மாதிரி சர்க்கியூட்ஸும் பண்ணுறோம். ஆமாம், மாறி வரும், ஒரு சர்க்கியூட்டாக மாறி. இப்போ சீசன் சார்தாம் வந்துட்டு இப்போ தான் சீசன். மே டு ஏப்ரல் டு அக்டோபர் தான் சீசன். அதனால் வந்து வி ஆப்ரேட் சார்தாம். அதுக்கப்புறம் சீசன் கிடையாது இல்லையா. இப்போ தான் ஆக்சஸபிள். கேதார்நாத்துக்கு தான் போக முடியும். நான் ஏசி இட்ஸ் வெரி கோல்ட். 12,000. You have to carry all woolen clothes. before any indications கொடுத்துருவீங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவோம். எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவோம். கூட யாரோ டாக்டர் மாதிரி யாரோ போறாங்க. டாக்டர்ஸ் இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க. ஜிஎம்என் ஒரு பிளேஸ்ல ஒரு டாக்டர் இருக்கு. சார் இந்த சூப்பர் எல்லாமே கிளீனிங் செய்யுங்க. நடுவில் அவங்க ஏதாவது பாதிப்பு அவங்க தனியாக இங்கே நம்ம கூப்பிட்டு வந்துடுவோம் சார். இமீடியட்டாக ட்ரிப்பை வந்து பாதியில் கேன்சல் பண்ணி கூப்பிட்டு வந்துடுவோம். இன்கேஸ் எனி ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா கொண்டு வந்துடுவோம். இல்லைனா நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வி சஜஸ்ட். என்னங்க ட்ரீட்மெண்ட் செலவு நாங்கள் எடுத்துக்கோம். ட்ரீட்மெண்ட் செலவு அவங்களுக்கு. என்ன சார்? இல்லை, அவங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுது இல்லையா. தேங்க்யூ.